வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால ஆஃபீஸ் அட்டெண்டன்ஸுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ண போறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரெக்யர்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸ் அட்டெண்டன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 15/1/2026 கொடுத்துருக்காங்க. க்ளோஷர் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 4/2/2026 கொடுத்துருக்காங்க. க்ளோஷர் ஆஃப் எடிட்டிங் அப்ளிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4/2/2026 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் பிரிண்டிங் யுவர் அப்ளிகேஷன்ஸ் வந்து 19/2/2026 கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 15/1/2026 to 4/2/2026. இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, லாகின் பண்ண போகிறீங்க அப்படின்னா லாகின் ஃபார் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் கேண்டிடேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஹவு டு அப்ளை, ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸ்க்கான இது நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும், அதே மாதிரி ஃபோட்டோகிராஃப் எப்படி ஸ்கேன் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஃபில்லப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் வந்து நம்ம இருந்துச்சுன்னா டைப் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிடில் நேம் டைப் பண்ணிக்கணும், கன்ஃபார்ம் மிடில் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் கன்ஃபார்ம் லாஸ்ட் நேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பரை வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் டைப் பண்ணதே தான் கன்ஃபார்ம் மொபைல் நம்பரில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கலாம். இமெயில் ஐடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிற இமெயில் ஐடி தான் நீங்கள் இதில் கொடுக்கணும். உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதனால உங்களுடைய இமெயில் ஐடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கன்ஃபார்ம் இமெயில் ஐடியில் டைப் பண்ணிக்கணும். செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சேவ் ஆகி உங்களுடைய ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்ட் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ப்ரௌஸுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நம்மளுடைய ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணிக்கலாம். இதை கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் த ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய ஃபோட்டோஸ் வந்து எந்த சைஸில் இருக்கணும், எப்படி இருக்கணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. சைஸ் ஆஃப் த ஃபைல் ஷுட் பி பார்த்தீங்கன்னா 20 KB - 50 KB இருக்கணும். பிக்சர் வந்து நமக்கு ரீசெண்டாக எடுத்த கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் தான் இருக்கணும். அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 x 230 பிக்சல்ஸில் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேப்சர் ஃபோட்டோவும் அதே மாதிரி தான். நான் கரெக்டாக நம்ம வெப்கேம் முன்னாடி சைஸை கரெக்டாக வச்சு நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிக்னேச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர்ஸோட சிக்னேச்சர்ஸோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன்ஸ் வந்து 140 x 160 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் பண்ணால் நம்ம சைன் பண்ணிக்கணும். அந்த சைன் பண்ண ஸ்கேன் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 KB 20 KB அந்த சிக்னேச்சர்ஸ் வந்து நம்ம இருக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 KB 50 KB இருந்தால் மட்டும்தான் நமக்கு அப்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட்டில் இந்த ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்மளோட ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். வெப்கேம் அதே மாதிரி தான். நம்மளுடைய கேப்சர் ஃபோட்டோங்கிற ஆப்ஷன்ஸ் ப்ளூ கலர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய ஃபோட்டோஸை வந்து நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம்.
இதில் அப்லோடட் இமேஜஸ் அண்ட் லைவ் கேப்சர் இமேஜஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஷோ ஆனோடனே கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். அதே மாதிரி ஸ்கேன்டு சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்டும் அதே மாதிரி தான். ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன்ஸ் டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோடட் ஆகிடும். அப்லோடட் ஆகினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர் யூ கிராஜுவேட் ஆர் பாசஸ் ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஸ் ஆன் 1/1/2026 கிராஜுவேஷன்ஸ் முடித்தவங்க அல்லது ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸ் முடித்தவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதனால் நம்மளுடைய கிராஜுவேஷன்ஸ் முடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேட்டகரிஸ் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கைண்ட்லி இண்டிகேட் த ஸ்டேட் ஆர் unitary territories from which you have passed SSC or matriculations. இவங்க SSC and matriculations வந்து நீங்கள் எங்கே முடிச்சிங்களோ அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் த ஆஃபீஸ் யூ ஆர் அப்ளையிங் ஃபார்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆஃபீஸுக்கு நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எந்த ஆஃபீஸுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. எந்தெந்த சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், ஈரோடு, விருதுநகர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருவண்ணாமலை, திருப்பூர், தஞ்சாவூர், தருமபுரி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ஆஃப் எல்பிடி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். ஆர் யூ பர்சன் வித் பெஞ்சுமார்க் டிசபிலிட்டியாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. டிசபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலத்தை நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை பார்த்து இதை கரெக்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ் மேனாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பீரியட் ஆஃப் சர்வீஸ் என்ன, டேட் ஆஃப் ரிலீஃப் எல்லாமே இதில் டீட்டெயில்ஸாக கேட்டிருப்பாங்க. அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஆர் யூ கரண்ட் ஸ்டாஃப் இன் ஆர்பிஐன்னு கேட்டிருக்காங்க. ஆர்பிஐயில் நீங்கள் கரண்ட் ஸ்டாஃபாக இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஆர் யூ எக்ஸ் எம்ப்ளாய் இந்த ஆர்பிஐன்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கான்சென்ட் டு ஆதார் வெரிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதில் ஆதார் கார்டு நம்பரை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய பேன் கார்டு நம்பரை வந்து நம்ம அதில் டைப் பண்ணிக்கலாம். நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஜன் டு யூ விச் பிலாங் கேட்டிருக்காங்க. அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜெண்டர் கேட்டிருக்காங்க. அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். டூ யூ ஹேவ் அ ட்வின் பிரதர் ஆர் சிஸ்டரான்னு கேட்டிருக்காங்க. ட்வின் பிரதர் சிஸ்டர் இருந்தாங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ட்வின் சிஸ்டர்ஸோட நேம் அல்லது பிரதரோட நேம் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். அது ஜெண்டர் எதுவும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, நம்மளுடைய மதர்ஸ் நேம். அதுக்கப்புறம் மேரிடாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பௌஸ் நேம் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். அட்ரஸ் ஃபார் கரஸ்பான்ஸ்னு கேட்டிருக்காங்க. நம்மளுடைய அட்ரஸ் எல்லாமே இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இல்லை டிஃபராக இருந்துச்சு அப்படின்னா கரஸ்பாண்டன்ட் அட்ரஸில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். எந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் இதில் ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங் கேட்டிருப்பாங்க. அது எந்த அட்ரஸ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் அட்ரஸ்னால் பெர்மனன்ட் அட்ரஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்னால் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்டோட ஹோல்டர் நேம் கேட்டிருக்காங்க. நேமை நம்ம டைப் பண்ணிக்கணும். அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. பேங்க்கோட பிரான்ச் நேம் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம டைப் பண்ணிக்கணும். டைப் ஆஃப் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. நம்மளுடைய ஐஎஃப்எஸ்சி கூட டைப் பண்ணிவிட்டு வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் ஷுட் பி அண்ட் அண்டர் கிராஜுவேட் ஆஸ் ஆன் 1/1/2026 கிராஜுவேட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் பாசிங் த ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸ் படித்த யாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எஸ்எஸ்சியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய 10th மார்க் ஷீட், 10th குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ்
டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும். டேட் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. எந்த இயரில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் போர்டு கேட்டிருக்காங்க. கிளாஸ் அல்லது கிரேட் கேட்டிருக்காங்க. அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹெச்எஸ்சி அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸும் இதில் நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த போர்டு கேட்டிருக்காங்க. கிளாஸ் அல்லது கிரேடு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த எம்ப்ளாயர், நம்மளுடைய நேம் வந்து எம்ப்ளாயராக ப்ரெசென்ட்லி நீங்கள் ஒர்க்கிங்காக இருந்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கலாம். இல்லை நோங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். ஒர்க்கிங்காக இருந்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த எம்ப்ளாயர் கேட்டிருக்காங்க. அதை நம்ம அதில் டைப் பண்ணிக்கணும். டெசினேஷன் கேட்டிருக்காங்க. அதில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். டோட்டல் பீரியட் ஆஃப் சர்வீஸ், எதுலேருந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் எதுவோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். ரீசன் ஆஃப் லீவிங், அதுக்கான ரீசன் வந்து லீவ் ஆகிறதுக்கான ரீசன் என்னங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் எந்த இயர்லேருந்து எந்த இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கால்குலேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மந்த்ஸில் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதில் ஏதாவது மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் மோருங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை ரிமூவ்ங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். லாங்குவேஜஸ் நோன் கேட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக நமக்கு லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் லோக்கல் லாங்குவேஜஸ் நம்ம ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரீட் பண்ண, ரைட் பண்ண, ஸ்பீக் பண்ண தெரிஞ்சிருந்துருக்கணும். அதுபோக உங்களுக்கு வேறு என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் இதை தெரியுமோ இதில் டைப் பண்ணிவிட்டு ரீட் பண்ண தெரியுமா, ரைட் பண்ண தெரியுமா, ஸ்பீக் பண்ண தெரியுமாங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம ப்ரிவ்யூ ஆகும். இதை ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே கரெக்டாக இல்லையான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐ அக்ரின்னு ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்குது. அதில் டிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நோ சேஞ்சஸ் ஆஃப் டேட்டா ஆல்ரெடி என்டர்ட் வில் பி பெர்மிட்டட். ஆஃப்டர் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ரொசீட் ஃபார் த டாக்குமெண்ட் அப்லோட் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ். ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதையுமே எடிட் பண்ண முடியாது. அதனால் ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கலாம். கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ் மட்டும்தான் உங்களுக்கு பெண்டிங்காக இருக்கும். அந்த 2 டாக்குமெண்ட்ஸை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்குறப்ப நல்லா செக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடிட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் எடிட் பண்ண முடியாது. நான் இப்போ ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஆர் யூ ஷுர் டு கண்டினியூன்னு கேட்பாங்க. ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஹேண்ட் ரிட் டிக்ளரேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் டாக்குமெண்ட் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஹேண்ட் ரிட் டிக்ளரேஷன்ஸோட சைஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் ஆர் ப்ளூ இங்க்கு. ஃபைல் டைப் பார்த்தீங்க அப்படின்னா 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி இதோட ஃபைல் டைப் வந்து ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அதே மாதிரி ஹேண்ட் ரிட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஹேண்ட் நிட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க இந்த பேசேஜஸை வந்து நீங்கள் ஒயிட் பேப்பரில் ப்ளூ இங்க் அல்லது பிளாக் இங்கால் நீங்கள் இதில் எழுதிக்கணும். எழுதிட்டு இது வந்து கேப்ஸில் இருக்கக்கூடாது, ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்கணும். எழுதிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதோட ஸ்கேனிங் பார்த்தீங்க அப்படின்னா 50 KBலேருந்து 100 KBக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்.
ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கால நீங்கள் வந்து இந்த ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துருக்க பேசேஜஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக A4 சைஸ் பேப்பரில் வச்சு தான் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸும் அதே மாதிரி தான் சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸை வந்து நம்ம ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐ அக்ரி டு கனெக்ட் த டிஜிலாக்கர் டு ஃபெச் மை டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், ஜெண்டர், ஆதார் நம்பர் அண்ட் SSC அண்ட் கிராஜுவேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டிஜிலாக்கர் ஆப் மூலமாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் போய் அப்லோட் பண்ணிக்கணும். இல்லை நோனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு செக்யூரிட்டி கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ் தான். இதில் தெரியுற செக்யூரிட்டி கோடை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோன்னே டு யூ வாண்ட் டு சப்மிட்னு கேட்பாங்க. அது நம்ம ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்மளுடைய கிரெடிட் கார்டு மூலமாக நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கார்டு நம்பர், உங்களுடைய எக்ஸ்பிரிஷேஷன் டேட், உங்களுடைய இயர், உங்களுடைய CVV அல்லது CVC நம்பர் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு கார்டு ஹோல்டர் நேம் டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு ப்ராசஸும் அதே மாதிரி தான். உங்களுடைய கார்டு நம்பர், உங்களுடைய எக்ஸ்பிரிஷேஷன் டேட், அதுக்கப்புறம் கார்டு ஹோல்டர் நேம் கொடுத்து மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அல்லது வேலட் அல்லது கேஷ் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பிம் அல்லது UPI மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் பிம் அண்ட் UPI செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு உங்களுடைய பின் நம்பரை டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் பேங்கிங்கில் நீங்கள் எந்த பேங்க்கில் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேமெண்ட் பேங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெசேஜஸ்க்கு வந்து